Hello and welcome. இந்த வீடியோவில் நாம் your, your இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் இதை நம்ம பார்க்கலாம். இப்போ yourங்கிறது ப்ரோனவுன், செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். you வந்து செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். அதனுடைய பொசசிவ் ஃபார்ம், பொசசிவ் வடிவம் தான் your. அப்போ இது என்ன அர்த்தம்னா உங்களுடைய, உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி you are அப்படிங்கிறது, இப்போ இந்த அப்போஸ்ட்ரோஃபி வந்தாலே ஏதோ ஒரு லெட்டர் மிஸ்ஸிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் you areங்கிறதுல ஏ வந்து அதில் மிஸ் ஆகுது. you are அப்படின்னா நீ, நீங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ you are my best friend. இதனுடைய சுருக்கம் தான் இந்த அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஆர்ஐ போடுறது. இது வந்து கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் you are. இது வந்து your, இது வந்து உங்களுடையன்னு அர்த்தம். இது வந்து நீ, நீங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரே சென்டென்ஸில் அதை பார்க்கலாம். your future will be affected if you are not serious அப்படின்னு. நீ சீரியஸாக இருக்கவில்லை என்றால் உன்னுடைய ஃப்யூச்சர், உன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு. your உன்னுடைய, you are நீ அப்படின்னு அர்த்தம். இதுதான் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். See you, bye.